அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி அதிசார குரு பயிற்சி பலன்களில் கடகராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எந்த விதமான நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கடகராசிக்கு 5லிருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் 13/3/19 முதல் 6ஆம் இடத்துக்கு, அதாவது தனுசு ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். இந்த 6ஆம் இட குருவானவர் உங்கள் ராசிக்கு நன்மை செய்வாரா, தீமை செய்வாரா, அல்லது ஒன்றும் செய்ய மாட்டாரா என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குரு 6இல் இருப்பது நோய் கட்டுப்படும், வம்பு வழக்குகள் குறையும், எதிரிகள் சாந்தமடைவார்கள், கடன் மட்டுப்படும். கடன், நோய், எதிரி, இந்த மூன்றுமே வந்து குரு 6இல் இருக்கனால மட்டுப்படும். எதிரிகள், அதாவது கடன்கள் மட்டுப்படும், வழக்குகள் குறையும், வியாதிகள் தீரும், எதிரிகள் மடிவர், பகைவர் பயம் நீங்கும், ஆரோக்கிய குறைவு சரியாகும், கவலைகள் நீங்கும், கலகங்கள் காணாம காயங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. விபத்துகள், தீய பழக்க அடிமைத்தனம், கொடிய பாவ செயல்கள், உடல் நோய், மனநோய், தொழில் வளர்ச்சி, சூதாட்ட குணம், சகோதர பகை, களத்திர விரயம், நீதிமன்றம், மருத்துவம், நோய்கள், பிரச்சனைகள், தவிப்பு, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே 6ஆம் பாவம் சார்ந்து நடைபெறுவதால் இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு தற்சமயம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் குரு இருப்பவர் புத்திர சோகத்தை உண்டு பண்ணும். கடகராசி அன்பர்கள், இதுநாள் வரைக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் இந்த 65 நாளுக்குள் குழந்தை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கடன்கள் மட்டுப்படுவதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். அது 65 நாள் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கடன்களெலாம் அடைக்க பாருங்கள். கடன் மறுபடியும் வாங்காதீர்கள். அதுக்கடுத்து உங்கள் ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் 5ஆம் இடத்து குரு ராசியை பார்ப்பார். 6ஆம் இடத்து குருவானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும், கௌரவம், புகழ், இது ஊரா உங்களுக்கு சிறப்படையும். தொழிலில் வந்து அரசு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். தனியார் கம்பெனி வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்து குருவானவர் உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகளை செய்யப் போகிறார். அதுக்கடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது கடகத்துக்கு 2ஆம் இடமான சிம்மத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வருமானம் பெருகப் போகிறது. குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி நிலவப் போகிறது. வேலைக்கு போகும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருவருக்குமே இந்த குரு பயிற்சியானது வருமானத்தை ஈட்டித்தரப் போகிறது. அதுவும் 65 நாளுக்குள்ளே தான். அதுக்குள்ளே பணங்காசு வரதை வச்சு கடன் அடைச்சிருங்க, நோயை தீர்த்துருங்க, மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 65 நாள் கழித்து மறுபடியும் 5ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். 5ஆம் இடத்துக்கு குரு போகிறனால உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அந்த புத்திரசோகமானது மறுபடியும் தொடர்கதையாக தொடர்ந்து விடும். 65 நாளுக்குள் எல்லா மாற்றங்களையும் உண்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். 6ஆம் இடத்து குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசியை பார்ப்பார். 6ஆம் இடத்து குரு 10ஆம் இடமான மேசத்தை பார்ப்பார். 2ஆம் இடமான உங்களுக்கு 2ஆம் இடமான சிம்மத்தையும் பார்ப்பார். ஆக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டுமே தர இருக்கிறது. பெருசாகவும் கொடுக்காது, கம்மியாகவும் கொடுக்காது. மகிழ்ச்சியை உண்டாகணும், தொழில் ரீதியாக மகிழ்ச்சியை உண்டு பண்ணும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது. சரியாக படிக்க முடியாத மாணவர்கள் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையில் கொண்டக்கடலை மாலை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய படிப்பில் உள்ள தேக்கங்கள் மாறும். வேலைக்கு போக பெண்களுக்கு வருமான ஆதாயம் 65 நாளுக்குள் உண்டு. அதற்குள் வருமானத்தை சேர்த்துக்கொள்ளவும். உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். மாமியாரிடம் ஒற்றுமை உண்டாகும்.
மாணவர்களுக்கு படிப்பில் தடை இருக்குது, அந்த தடை இருக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லியாச்சு. பெண்களுக்கு நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகளுக்கும் இது நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலம்தான். ஆக மொத்தத்தில் ஜனரஞ்சகமாக இருக்கிறது. அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் ராசிக்கு என்ன தேவையோ அந்த விதமான வசதிகளை இந்த கடகராசி உங்களுக்கு தர இருக்கிறது. ஆக கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மாற்றங்களை தராவிட்டாலும் ஓரளவு நம்பிக்கையாக தருகிறது. அசிட்டிஸ் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தங்கு தடை இல்லாமல் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தர இருக்கிறது. அதுவும் 65 நாட்களுக்கு மட்டுமே. 65 நாள் முடிந்து திரும்பவும் விருச்சிகத்துக்கே செல்வதால் பழைய கதையை தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த புதிதாக மாறிய இந்த காலகட்டத்திற்குள் தாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுந்த முறையில் செய்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.